Hello friends, welcome to our channel Ari Today. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பிகினர்ஸ்க்கு ஒரு சூப்பரான டுட்டோரியல் பார்க்க போறோம். கட் வர்க் எப்படி பண்றது, அதுவும் பிகினர் கூட எந்த ஒரு பிசுறு இல்லாம டேமேஜ் இல்லாம முக்கியமா எப்படி கட் வர்க் வந்து ஈஸியா பண்ணலாம் அப்படினு நம்ம கிளியரா பார்க்க போறோம். நிறைய டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் கொடுக்க போறேன். அதனால நீங்க கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வந்து கவனிச்சு பாருங்க. முக்கியமா அகர்பத்தி அதுக்கு அப்புறமா அந்த கொசுவத்தி இதெல்லாம் இல்லாம நம்ம வந்து சோல்டரிங் மிஷின் யூஸ் பண்ணி எப்படி கட் பண்றது அப்படினு நம்ம டீடைலா பார்த்திரலாம். இப்போ வந்து நான் ஒரு சின்ன ஃப்ளார் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ட்ரேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கண்டினியூஸாக செயின் வந்து கொடுக்குறேன். என்ன டிசைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அதே டிசைனில் கரெக்டாக ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுங்கள். முக்கியமாக ஷார்ப்னஸ் வந்து கொடுக்கறதுக்கு தவறாதீங்க. நீங்கள் கொடுக்குற ஷார்ப்னஸ் தான் அந்த டிசைனோட அவுட்புட் வந்து ஃபினிஷிங்கில் நமக்கு வந்து நீட்டாக தெரியும். ஸோ ஷார்ப்னஸ் கரெக்டாக கொடுத்து ஸ்டிச் வந்து பண்ணுங்கள். முக்கியமாக செயின் போடும்போது சின்ன சின்ன செயினாக போடுங்க. ஒரு செயின் பெருசாக ஒரு செயின் சின்னதாக இல்லாமல் எல்லா செயினுமே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த லீஃபில் வந்து நான் எப்படி ஷார்ப்னஸ் கொடுக்குறேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ நான் கண்டினியூஸாக செயின் போடுறேன். இப்போ கரெக்டாக நம்ம அந்த லீஃபோட டிப் கிட்ட வந்ததும் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு சின்ன செயின் போட்டு நீடில் டர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ப்னஸ் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக கிடைக்கும். இது எல்லாமே நம்மளோட ஆரி எம்ப்ராய்டரி கோர்ஸில் கவர் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வந்து ஆரி எம்ப்ராய்டரி வீட்டில் இருந்தே பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப குறைஞ்ச தொகை தான், 999 ரூபாய் மட்டும்தான். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மாதம், அதாவது 3 மந்த் டியூரேஷன் தான் 999 கொடுக்குறோம். அதாவது மந்த்லி 999 பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. 3 மாதத்துக்குமே 999 மட்டும்தான். உங்களுக்கு பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஆரியில் என்னென்ன இருக்கோ எல்லாமே நம்ம மார்க்கிங், ட்ரேசிங், கட் ஒர்க் வரைக்கும் ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்துருவோம். ஓகேங்களா? தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சீக்கிரமே இந்த ஆஃபரை வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஃபீஸ் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கும். அதனால் நீங்கள் ஆஃபர்லேயே ஜாயின் பண்ண பாருங்கள். இப்போ பாருங்கள், இன்னொரு ஃப்ளார் இருந்தது இல்லை, அதில் வந்துட்டு நான் சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சுகர் பீட் கொடுக்கும் போதும் ஷார்ப்னஸ் பர்ஃபெக்டாக கொடுக்கணும். ஷார்ப் எட்ஜில் ஒரு செயின் போட்டு உள்நோக்கி ஒரு செயின் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ப்னஸ் வந்து ரொம்ப நீட்டாக கிடைக்கும். சுகர் பீட்ஸ் போடும்போது கண்டிப்பாக 2 ஸ்டிச்சாக தான் போடணும். அதுக்கு அதிகமாக போடக்கூடாது. முக்கியமாக நார்மல் மிஷின் த்ரெட், அதாவது நம்ம டெய்லரிங் பர்பஸில் யூஸ் பண்ணக்கூடிய மிஷின் த்ரெட் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். அதை யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பீட்ஸ்க்கு இடையில் கேப் இல்லாமல் நல்ல நெருக்கம் கிடைக்கும். பாருங்கள் ஷார்ப்னஸ் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னு. ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு சின்ன செயின் போட்டு பீட்ஸுக்கு உள்நோக்கி ஒரு பிளெயினாக ஒரு செயின் போட்டு கண்டினியூஸாக ஸ்டிச் வந்து பண்ணலாம். இப்போது நம்ம வந்து கட் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து பேஸில் நல்ல க்ரிப் வந்து கிடைக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து கொடுக்குறேன். ஜிக்ஸாக் கொடுக்கும்போது நல்ல நெருக்கமாக கொடுக்கணும், கேப் இல்லாமல் நல்ல நெருக்கமாக கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஸ்டிச் ஆனது நல்ல க்ரிப்பாக இருக்கும். நம்ம கட் ஒர்க் பண்ணுறப்போ நம்மளோட அந்த ஸ்டிச்சஸ் ஆனது எந்த விதத்துலேயும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? அதனால் நல்ல நெருக்கமாக ஜரியால் ஜிக்ஸாக் வந்து கொடுங்க. சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜிக்ஸாக் வந்து கொடுத்துக்கலாம். எந்த இடத்துலலாம் நம்ம கட் ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல ஃபுல்லாகவுமே நம்ம வந்து கண்டினியூஸாக ஜிக்ஸாக் வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஜிக்ஸாக் கொடுத்துட்டு நமக்கு அவுட்லைனில் சுகர் பீடு தேவையோ இல்லை சர்தோசி யூஸ் பண்ண போகிறீங்களோ என்ன மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணணுமோ அதை வந்து அவுட்லைனாக நீங்கள் வந்து தாராளமாக கொடுத்துக்கலாம். எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு கடைசியில் தான் நம்ம வந்து கட் ஒர்க் வந்து பண்ணணும். மெத்தடில் தான் நான் வந்து ஜிக்ஸாக் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா கிராஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். முக்கியமாக எல்லா ஜிக்ஸாக்குமே ஈவனாக இருக்கணும். பேஸில் இருக்க செயின் வந்து தெரியக்கூடாது. அந்தளவு நெருக்கமாக போடுங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம சுகர் பீட்ஸ் போட்டிருக்கோம்ல, எந்த ஒரு டிசைன் எடுத்தாலும் சுகர் பீட்ஸ் அவுட்லைன் கொடுக்கும்போது ஓரத்தில் கண்டிப்பாக செயின் ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு லுக் வந்து ரொம்பவே நீட்டாக கிடைக்கும். நார்மலாக ஒரு சுகர் பீட் மட்டும் போட்டுட்டு பார்க்குறதுக்கும் பக்கத்துலேயே செயின் ஸ்டிச் அடிஷ்னலாக போட்டுட்டும் பாருங்கள், ரொம்ப நீட்டாக லுக் வைஸ் சூப்பராக இருக்கும். அதுதான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுவுமே சின்ன சின்ன செயினாக கொடுங்க. அவ்வளோதான், என்னாட் வந்து பண்ணிக்கலாம். இப்போது மேலே இருக்க அந்த ஃப்ளார்லேயுமே நான் அவுட்லைன் வந்து கொடுக்குறேன். இன்னொரு விஷயம், நம்ம அவுட்லைன் கொடுக்கும்போது நம்மளோட சுகர் பீட் வந்து கரெக்டாக நல்ல க்ரிப்பாக அந்த இடத்துல வந்து இருக்கும், மூவ் ஆகாமல் இருக்கும். அதனால தான் நம்ம செயின் ஸ்டிச் வந்து போடுறோம். நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக அந்த ஓரத்தில் செயின் ஸ்டிச் போடும்போதுமே ஷார்ப்னஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்து பண்ணுங்கள். பெண்ட் இல்லாமல் நல்ல ஷார்ப் கொடுத்து பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம்.
அடுத்து பாருங்கள், இதுதான் இந்த சோல்டரிங் மிஷின். இந்த மிஷின் யூஸ் பண்ணி தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இதோட டிப் பார்ட் பார்த்திங்க அப்படின்னா பென் மாதிரி இருக்கும். நம்ம வந்து இதை பிளக் பாயிண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஹீட் ஆனதுமே நம்ம வந்து கட் ஒர்க் வந்து பண்ணணும். அயன் ராடாக இருக்கும். நம்ம வந்து தெரியாமல் கூட கை வச்சிடக்கூடாது, கை வந்து பொத்து போயிடும். அதனால் இந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கிற ஏரியாவை நீங்கள் பிடிச்சு நம்ம வந்து கட் ஒர்க் வந்து பண்ணலாம். எவ்வளோ தூரம் நல்ல ஹீட் இருக்கோ அவ்வளோ தூரம் ஈஸியாக வந்து நம்மளால் கட் பண்ண முடியும். இந்த மிஷின் யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது நம்மளால் வந்து ஈஸியாக கட் பண்ண முடியும். பிசுறு ஜாஸ்தியாக இல்லாமல் டேமேஜ் அதிகமாக ஆகாமல் நம்மளால் வந்து கட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த மிஷின் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்னொரு டிப் இருக்குது. நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃப்ரேமை ஆப்போசிட் சைட் டர்ன் பண்ணி நல்லா ஃபேப்ரிக் க்ளூ கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆன பிறகு கட் பண்ணலாம். அப்போ வந்து இன்னுமே grip கிடைக்கும். இனி நம்மளோட ஃபேப்ரிக் நம்ம என்ன கலர் கான்ட்ராஸ்ட்டாக போடணுமோ அதை வந்து நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு லைட்டாக அங்கங்கே ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் எழுதுங்க. நம்மளோட கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி சீக்கிரமே ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.